பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஆகஸ்ட் 15 என்ற கட்டுரையை நாம் கேட்போம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்திய சுதந்திர தினம், புதிய இந்திய சர்க்காரின் அமைப்பு நாள். ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் ஒழியும் நாள். உலகிலே பேசப்படும் நாள். வரலாற்றிலே இந்நாள் இடம்பெறுகிறது. அந்த நாளை திருநாளாக கொண்டாடுவதென இந்திய சர்க்காரும் பாகிஸ்தான் சர்க்காரும் தீர்மானித்துள்ளன. அந்நாளிலே இந்த துணைக்கண்டத்திலே பறந்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய கொடி பாகிஸ்தான், இந்தியா ஆகிய இரு அரசு வட்டாரங்களிலிருந்தும் கீழே இறங்குவதுடன் இரு இடங்களிலும் சுதந்திர கொடிகள் பறக்கவிடப்படுகின்றன. இந்திய பூபாகத்திலே பிரிட்டிஷ் ஆட்சி கூடாது, சுயாட்சியும் சுய நிர்ணயமும் வேண்டும் என்பதற்காக முறையே காங்கிரசும் முஸ்லீம் லீக்கும் பணிபுரிந்து வந்தன. ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிரிட்டிஷ் ஆட்சி நீங்குவதால் அந்நாள் வெற்றி நாளாக கொண்டாடப்படுகிறது. இரு கட்சிகளால் மட்டுமல்ல, இரு சர்க்காராலும். இரு கட்சிகளுக்கும் வெற்றிகளை சிறிதளவு களங்கமும் அதன் பயனாக மனவேதனையும் இருக்கிறது. காங்கிரசு கோரி வந்த, பிடிவாதமாக ஆதரித்து வந்த ஏக இந்திய கொள்கை வெற்றி பெறவில்லை. முஸ்லிம்கள் பெருவாரியாக உள்ள பகுதிகளை முஸ்லிம் ஆட்சியிலே ஒப்புவிக்க காங்கிரஸ் இணங்கிவிட்டது. அதன் பயனாக காங்கிரஸ் கொண்டிருந்த லட்சியமும் முழுவதும் வெற்றி பெறவில்லை, களங்கம் இருக்கிறது. அதுபோலவே முஸ்லீம் லீக் பிரிவுபடாத வங்காளம் இரண்டையும் தான் விரும்பிற்று. பாகிஸ்தானில் முழு பாஞ்சாலமும் முழு வங்காளமும் இருக்க வேண்டுமென்று தீர்மானித்து கேட்டு கிளர்ச்சி செய்து வந்தது. கோரியது முழுவதும் லீக்குக்கு கிடைக்கவில்லை. பாஞ்சாலமும் வங்கமும் சிதைக்கப்பட்டு பாகிஸ்தானில் ஒரு பகுதி மட்டுமே இணைக்கப்பட்டது. எனவே லீக் பெற்ற வெற்றியிலும் களங்கம் இருக்கிறது. எனினும் இரு கட்சிகளும் வெற்றி விழாவாக ஆகஸ்ட் 15ஆம் தேதியை கொண்டாடுகின்றன. கோரியதில் பெரும்பகுதி கிடைத்தது என்பதாலும் கிடைத்த உரிமை ஒரு 200 வருஷ காலமாக அந்நியனிடம் இழந்துவிட்டதை மீண்டும் பெரும் மகத்தான வெற்றியானபடியாலும் ஆகஸ்ட் 15ஆம் தேதியை வெற்றி நாளாக புதிய சர்க்கார் அமைப்பு தினமாக கொண்டாடுகின்றன. யார் கோரியது, எந்தெந்த அளவு கிடைத்தது என்பது ஒருபுறம் இருக்க, மொத்தத்திலே பிரிட்டிஷ் ஆட்சி வாபஸாகிறது என்ற அளவில் விடுதலை விழாவாக ஆகஸ்ட் 15 கொண்டாடப்படுகிறது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிரிட்டிஷ் ஆட்சியின் முடிவு நாள், புதிய சர்க்கார்களின் தொடக்க நாள். புதிய சர்க்கார்கள் எவ்வண்ணம் இருக்கும், பலன்கள் யாவை, பாமர மக்களின் நலன்கள் புதிய சர்க்கார்களால் எம்முறையிலே கவனிக்கப்படும் என்பவை தனிப்பட்ட, இனி கவனிக்கப்பட வேண்டிய பிரச்சனைகள். புதிய சர்க்கார்கள் தத்தமது ஆட்சி வட்டாரங்களிலே நல்லாட்சி நடத்தியாக வேண்டுமென்று வலியுறுத்த, அதற்காக கிளர்ச்சி செய்ய, போராட யாருக்கும் உரிமை உண்டு. பிரிட்டிஷ் ஆட்சி அன்றைய தினம் நீங்குகிறது என்பது மக்களுக்குள்ள இந்த உரிமையை அதிகப்படுத்துகிறது. அந்நிய ஆட்சி ஒழிந்து புது சுதந்திர நாள்கள் ஆரம்பமாகும் இதே நாள், அந்நிய ஆட்சியின் விளைவுகளாக இருந்து வரும் தொல்லைகளையும் அல்லல்களையும் நீக்கி மக்களுக்கு நலன் ஏற்படும்படியான ஆட்சி நடத்தும்படி கேட்கும் உரிமையும் பலமும் வசதியும் மக்களுக்கு தானாகவே பிறக்கின்றன. அந்நிய ஆட்சியுடன் போரிட்டு விடுதலை பெறுவதற்காக முயற்சி எடுத்துக்கொள்ளப்படுவதால் வேறு பல முக்கியமான சமூக பொருளாதார அறிவு துறைகளிலே மக்களுக்கு ஏற்ற காரியங்களை செய்வதற்கு நேரமில்லை, நினைப்பில்லை, வசதி இல்லை, வழி இல்லை என்று கூறி பிரச்சனைகளுக்கெல்லாம் வாய்தா போட்டு வந்த காலம் ஆகஸ்ட் 15ஆம் தேதியோடு முடிவடைகிறது. அன்று முதல் இங்கு மக்களின் நலன், நாட்டு பாதுகாப்பு ஆகியவைகளுக்கு பொறுப்பு இங்குள்ளவர்களிடம் வந்து சேருகிறது. ஆகவே இங்குள்ளவர்களிடம் இம்முறையில் நடந்து நல்லாட்சி நிறுவச் செய்யும். அதற்கு அவர்கள் செவிசாய்க்காமலே தகுதியற்று இருப்பார்களானால் குடியரசு முறைப்படி அவர்களை ஆளும் இடத்திலிருந்து விரட்டவும் மக்களுக்கு உரிமையும் வழியும் பிறக்கிறது. திராவிடர் கழகத்தாராகிய நாம் அந்நிய ஆட்சியாகிய ஆங்கில ஆட்சி கூடாதென்பதை வலியுறுத்தி வந்திருக்கிறோம். இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சி கடுமையாக நடைபெற்ற நேரத்திலே சென்னையில் நடைபெற்ற மாகாண மாநாட்டில் பூரண சுயேட்சை தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். பல வருஷ காலமாகவே அந்நிய ஆட்சி நீங்கத்தான் வேண்டும், அதுதான் எமது விருப்பம். ஆனால் ஆங்கில ஆட்சியை ஒழித்துவிட்டு அந்த இடத்திலே ஆரிய ஆட்சியை ஏற்படுத்தவே காங்கிரஸ் முயல்கிறது. அதற்காக நாங்கள் காங்கிரஸை எதிர்க்கிறோம். காங்கிரஸ் கையாளும் முறைகள் சரியானவை அல்ல என்று படுவதால் நாங்கள் அம்முறைகளை ஆதரிக்கவில்லை. நாங்கள் காங்கிரஸை எதிர்க்கிறதாலேயே சுயராஜ்யத்திற்கு விரோதிகள் அல்ல, அந்நிய ஆட்சி விரும்புபவர்கள் அல்ல என்பதை ஆயிரம் மேடைகளிலே பேசியிருக்கிறோம். வெள்ளைக்காரனை நீ நாளைக்கு போ என்று சொன்னால் நாங்கள் இன்றே போ என்று கூறுகிறோம் என்று பேசியிருக்கிறோம். வெள்ளைக்காரனே ஆரியத்துக்கு அபயம் அளித்தான் என்று விளக்கியிருக்கிறோம்.
வெள்ளைக்காரனை கண்டிக்கவும் வெறுக்கவும் விரட்டவும் ஆரியர்களுக்கோ காங்கிரஸ்காரர்களுக்கோ இருக்கும் உரிமையை விட எங்களுக்கே அதிக உரிமை இருக்கிறது என்று கூறி வந்திருக்கிறோம். கடந்த ஜெர்மன் போர் மூண்ட போது யுத்தத்திற்கான உதவிகளை நாம் செய்த போதும் இந்த சண்டைக்கு பிறகு நிச்சயமாக வெள்ளைக்கார ஆட்சி நீங்கி சுயாட்சி கிடைக்கும் என்று மக்களுக்கு உறுதி கூறி வந்தோம். உலகச் சூழ்நிலை மாறுதலை எடுத்துக்காட்டி இனி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு இங்கு ஆள வேண்டிய அவசியமோ அதனால் லாபமோ இல்லை, ஆகையால் அந்த ஆட்சி விலகிவிடும் என்றும் மக்களுக்கு விளக்கி வந்திருக்கிறோம். வெள்ளைக்கார ஆட்சி இந்நாட்டிலே மனு தர்மத்தின்படி நடக்கும் ஆட்சியாகவே இருந்து வந்திருக்கிறதென்றும் நியாயமான நமது குறைகளை கேட்டு களையவோ நீதி வழங்கவோ முன்வந்ததில்லை என்றும் இந்நாட்டிலே ஆரியர்களுக்கே சகல வசதிகளும் கிடைக்கும்படியாக தனக்கு பிறகு காங்கிரஸே வாரிசு ஆகும்படியும் செய்து வருகிறது என்றும் எடுத்துக்காட்டி வெள்ளை ஆட்சியை கண்டித்திருக்கிறோம். ஆக பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய ஆட்சி ஒழிய வேண்டும், ஒழிக்க பாடுபடுவோம். பிரிட்டிஷ் ஆட்சி நமக்கு கேடுபட செய்திருக்கிறது. எனவே நம்முடைய வெறுப்புக்கும் கண்டனத்துக்கும் ஆளாக வேண்டியதே ஆகும் என்பதை பன்முறை எடுத்து சொல்லி நம்மை மற்ற கட்சியினர் ஏகாதிபத்திய தாசர்கள் என்று கூறியது வீண் பழி என்பதை எடுத்துக்காட்டி வந்ததுடன் போருக்கு பிறகு வந்த ஆட்சி தானாகவே விலகும் என்று முன்கூட்டியே கூறிய நாம் அந்த ஆட்சி விலகும் நாளாகிய ஆகஸ்ட் 15ஆம் தேதியை மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாகவே கருத வேண்டும். அதுவே இதுவரை நாம் கொண்ட போக்குக்கும் நமது கொள்கைக்கும் ஏற்றது. ஒளிந்த ஆட்சி உண்மையில் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பதையோ அந்த ஆட்சி இருந்த இடத்தில் வடநாட்டு ஆட்சி அமர்கிறது என்பதையோ நாம் கூறாமல் இருக்க வேண்டியதில்லை. ஆனால் அதற்காக வெள்ளைக்கார ஆட்சி நீங்கியதனால் ஏற்படும் மகிழ்ச்சியிலும் பெருமையிலும் நமக்கு உரிய பங்கை இழக்க வேண்டும் என்பதில்லை. ஆகஸ்ட் 15ஆம் தேதி அந்நிய ஆட்சி ஒளிந்த நாள், நம்மை நலிய வைத்த வெள்ளையர் ஆட்சி நீங்கிய நாள், ஏகாதிபத்திய பிடி ஒளிந்த நாள், இரு எதிரிகளில் ஒரு எதிரி ஒளிந்த நாள் என்பதிலே நமக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்ள காரணமும் அவசியமும் இருக்கிறது. இந்த ஆட்சியை எதிர்த்து நமது கழகம் பேசியிருக்கிறது என்பது மட்டுமல்ல, இன்று நமது கழகத்துக்கு தலைவராக உள்ள பெரியார் காங்கிரஸில் தலைமை வகித்து இந்த ஆட்சியை எதிர்த்து கஷ்ட நஷ்டமடைந்திருக்கின்றார். ஆகவே விடுதலை விழா கொண்டாட பாத்தியதை கொண்டவர்களில் அவர் மிக முக்கியமானவர். அவருடைய கட்சியினராகிய நமக்கு உரிமை இருக்கிறது. அந்த நாள் ஆரம்பமாகிற ஆட்சி வடநாட்டவரிடம் சிக்கியிருக்கும் உண்மையை நாம் உணரும் அளவுக்கு மக்கள் உணரவில்லை. அந்த நிலைமை ஏற்பட்டதற்கு காரணம் விடுதலை போர் நடத்திய எந்திரத்தின் அருகே வடநாட்டார் இருந்ததுதான். ஆனால் வடநாட்டவரிடம் ஆட்சி இருக்கும் நிலைமை நமக்கு திகைப்பையோ நம்பிக்கையற்ற நிலையையோ உண்டாக்க வேண்டியதில்லை. பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய ஆட்சியை ஒழிக்க முடிந்தது போலவே தென்னாட்டை சுரண்டும் வேலையையே வடநாட்டவர் ஆட்சி பீடத்தை பிடித்து கொண்டு செய்கின்றனர் என்பதை மக்கள் போதுமான அளவிலும் தக்க முறையிலும் உணரும்படி செய்தால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய ஆட்சியைப் போலவே சுரண்டும் எந்த ஆட்சியையும் நம்மால் ஒழிக்க முடியும். இந்த உறுதியை பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய ஆட்சி ஒழியும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாம் பெற முடியும். காங்கிரஸார் அந்த நாளை விழாவாக கருதி வெற்றி பெற்ற களிப்பு பெறுவதுடன் நிற்பர். நாமோ அந்நாள் வெள்ளை ஏகாதிபத்தியம் சென்ற வழியேதான் சுரண்டும் எந்த ஆட்சியும் சென்று தீரும் என்ற உண்மையை உணரச் செய்து உறுதி பிறக்கச் செய்யும் நாளாக கொள்வோம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி 60 வருஷ பயிரின் அறுவடை என்றும் பட்ட கஷ்டங்கள், சிந்திய இரத்தம், வியர்வை ஆகியவற்றின் வெற்றி என்றும் காங்கிரஸார் கூறவும் பெருமைப்படவும் பூரிப்படையவும் உரிமை இருக்கிறது. நாட்டு மக்கள் அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்படுவதும் மக்களின் பிறப்புரிமையும் ஆகிய சுயராஜ்யத்துக்காக தாங்கள் சரி என்று கொண்ட திட்டங்களின்படி நடந்து அதனால் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களை, சிறைவாசத்தை, தீவாந்திர சிக்ஷையை, தூக்கு மேடையை கூட மனமுவந்து ஏற்றுக்கொண்ட தியாகிகளுக்கு வீரத்தை, தியாகத்தை கொண்ட கொள்கைக்காக கஷ்ட நஷ்டம் ஏற்க வேண்டும் என்ற கோட்பாட்டை மதிக்கும் திராவிடர் கழகத்தாராகிய நாம் வீர வணக்கம் செலுத்த வேண்டும். சுயராஜ்ய போராட்டம் என்ற உடனே சூது மதியினரான சிலர் அந்த சூழ்நிலையை தமக்கு சாதகமாக்கி கொண்டு சுயநல வேட்டையாடியதும், முரண்பட்ட கொள்கைகள், திடீர் மாறுதல்கள், பண மூட்டைகள் சுரண்டுபவர் ஆகியோர் மட்டுமேதான் நமது கண்களுக்கு தெரிய வேண்டும் என்பதில்லை. நாட்டு விடுதலைக்காக சிறையிலே வாடியவர்கள், தீவுகளுக்கு துரத்தப்பட்டவர்கள், மண்டை பிளக்கப்பட்டவர்கள், குடும்ப சுகத்தை இழந்தவர்கள், தடியடியால் இறந்த குமரன், தூக்கு மேடை ஏறிய பகத்சிங், சொத்தை பறிகொடுத்த சிதம்பரம் பிள்ளை ஆகிய வீர தியாகிகள் தோன்றுவதால் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டுவதே முறை. ஆகஸ்ட் 15ஆம் தேதி
அப்படிப்பட்ட எண்ணற்ற வீரர்களின் கனவுகள் நனவான நாள். அவர்களில் அநேகர் திராவிட தனியரசு என்ற தத்துவம் அறியாதவர்கள். அவர்கள் மட்டுமல்ல, நாமே கூட சில பல ஆண்டுகளுக்கு முன்பு வரை திராவிட நாடு தனி நாடு என்ற தத்துவத்தை கொண்டில்லை. இன்று நமக்கு உயிர் கொள்கை அது. அந்த வீரர்களின் நாட்களிலே இன்றுள்ள சூழ்நிலை இருந்ததில்லை. எனவே அவர்கள் தமது நாட்களில் அடிமைப்பட்டு கிடக்கும் நாட்டிலே உணர்ச்சியுள்ள யாருக்கும் எழ வேண்டிய தேசபக்தி உணர்ச்சி கொண்டு பணியாற்றி பாடுபட்டு கஷ்ட நஷ்டம் ஏற்றார்கள் என்றால், அவர்கள் இப்போது நாம் கேட்கும் திராவிட நாடு கொள்கைக்காக அந்த கொள்கை பிறக்காத போது அதற்கு பாடுபடவில்லை என்று காரணம் காட்டி அவர்களை மதிக்க மறுப்பது தமிழ் மரபுக்கே கேடு ஆகும். அவர்கள் சிந்திய இரத்தமும் கண்ணீரும் நமது வீர வணக்கத்துக்கு உரியன. அவர்கள் நமக்கு வழிகாட்டிகள். அவர்கள் இரத்தமும் கண்ணீரும் சிந்தினர் நாட்டு விடுதலைக்கு. அவர்களை ஆகஸ்ட் 15 நாம் வணங்கியதுடன் நாம் கோரும் லட்சியமாகிய திராவிட நாடு திராவிடருக்கே என்பதற்காக அவர்களைப் போல நாம் வீர தியாகத்துக்கு தயாராக வேண்டும் என்ற உறுதியை பெற வேண்டும். அந்த உறுதி பெற வீரர்களை வணங்குவதும் முறை, சரி, அவசியம், நீங்கா கடமையும் ஆகும். எனவே ஆகஸ்ட் 15 முக்கியத்துவத்தை உணரவும், அந்நாள் நமது கழகம் என்னவிதமான போக்கு கொள்ள வேண்டும் என்பதை கவனிக்கவும், அதற்கு பிறகு நமது வேலை முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நமது கழகத்தின் நிர்வாக கமிட்டியோ முக்கியஸ்தர்களோ கூடி யோசித்திருக்க வேண்டும். உலகம் முழுவதும் கூர்ந்து கவனிக்கும் ஒரு மகத்தான சம்பவத்தை நமது கொள்கையை மட்டுமே அளவுகோலாக கொண்டு அளந்து பார்ப்பதோ உதாசீனம் செய்வதோ சரியாகாது. ஆனால் தலைவர் தமது அறிக்கை மூலம் நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள புதிய நிலைமையை விளக்க 9ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரையில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று கூறினார். நமது கழக திட்டத்தை விளக்கியும் பிரிவினையின் அவசியத்தை வலியுறுத்தியும் அந்த இன்றியமையாத திட்டத்தை கவனியாமலே எதிர்கால அரசு அமைக்கப்படுகிறது என்பதை விளக்கியும் நாடெங்கும் ஜூலை 1 தான் கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். அங்கனமிருக்க சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிற நேரமாக பார்த்து மீண்டும் அதே விஷயத்தை விளக்க பிரச்சார கூட்டங்கள் அவசியமா? அந்த கூட்டங்களின் பலனாக ஆகஸ்ட் 15 கூட்டம் நடத்த திட்டமிடும் காங்கிரஸ் திராவிடர்களின் மனதுக்கு அனாவசியமான எரிச்சலை உண்டாக்கி அவர்களின் விரோதத்தை காரணமின்றி சம்பாதித்துக் கொள்வதன்றி வேறென்ன உருப்படியான விளைவை காண முடியும்? காங்கிரஸ் திராவிடர்கள் அனைவரும் எந்த நாளை தங்கள் பட்ட பாடுகளுக்கெல்லாம் பலன் கிடைத்த நாள் என்று கருதி கொண்டாடுகிறார்களோ அதே சமயமாக பார்த்து அவர்களின் மனதை புண்ணாக்கிவிட்டு பிறகு காங்கிரஸ் திராவிடர்களை நாம் வருந்தி அழைத்தால்தான் அவர்கள் வர சம்மதிப்பார்களா? நிரந்தரமான விரோத மனப்பான்மையை வளர்க்கும் காரியமாக அல்லவா இது இருக்கிறது? 15ஆம் தேதிக்கு பிறகோ அல்லது எப்போதும் போல நாம் நடத்தும் இயக்க பிரச்சாரத்தின் மூலமாகவோ நாம் நமது கொள்கைகளையும் திட்டத்தையும் வலியுறுத்த முடியாதா? கூடாதா? நாள் இல்லையா? ஏன் அவர்கள் மகிழும் நேரமாக பார்த்து நாம் இந்த காரியத்தை நடத்த வேண்டும்? அவர்களை நமது இயக்க கருத்துக்களை உணரச் செய்யவும் அவற்றை ஆதரிக்கும்படி அழைக்கவும் இது முறையல்ல. நிச்சயமாக இதுவல்ல முறை. கடைசி வரை நாமும் காங்கிரஸ் திராவிடர்களும் வேறு வேறு முகாம்களில் இருந்து கொண்டிருக்க செய்வதற்குத்தான் இது பயன்படுமே தவிர லட்சியத்திற்கு வழியல்ல. கடந்த சில காலமாக நமது கூட்ட நிகழ்ச்சிகள் பற்றி பத்திரிகைகளில் குறிப்பிடும்போது காங்கிரஸ் திராவிடர்களும் வந்திருந்தனர் என்று மகிழ்ந்து எழுதுகிறோம். அந்த நிலைமை நல்லது, வளர வேண்டும். ஆனால் இப்போது கழகம் கொள்ளும் முறை குறைந்தது 2 ஆண்டு காலத்துக்கு காங்கிரஸில் உள்ள திராவிடர்களை நம்மை விரோதிகளாக கருத வைக்கவும் அதன் பலனாக நாம் கூறுவதை அலட்சியப்படுத்தவும் எதிர்க்கவும் செய்ய வைக்குமே தவிர நாம் கோருவது அவசியமாகவும் அவசரமாகவும் தேவைப்படுவதுமான ஐக்கிய முன்னணி உண்டாக்க உதவாது. நாமே உணர்கிறோம், நாடு உணர்கிறது என்று. காங்கிரஸிலே உள்ள திராவிடர்கள் நாம் கூறும் பல கொள்கைகளை ஆதரிக்கும் நிலையை அடைந்து வருகிறார்கள் என்பதை நாமே உணர்கிறோம், நாடு உணர்கிறது. இன்று காங்கிரஸில் உள்ள திராவிடர்கள் நாம் கூறும் பல கொள்கைகளை ஆதரிக்கும் நிலையை அடைந்து வருகிறார்கள் என்பதை. காங்கிரஸிலே பார்ப்பன ஆதிக்கம் ஆகாது என்று பேசுபவர்களும் அரசியல் வேலை முடிந்துவிட்டதால் இனி சமூக பொருளாதார இயல்களை செம்மைப்படுத்த வேண்டுமென்று சொல்பவர்களும் சுயமரியாதை உணர்ச்சி இருக்கத்தான் வேண்டுமென்று வாதிடுபவர்களும் வளரும் நேரம் இது. பெரியார் பிராமணர்களை வாயளவில் எதிர்க்கிறார். ஆனால் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பார்ப்பனரை மட்டம் தட்டியபடி இருக்கிறார். அவர்களை கறிவேப்பிள்ளையாக்குகிறார். அவரே பிராமணருக்கு உண்மையான விரோதி என்று பாரத தேவி கூறும் அளவுக்கு நிலைமை இருக்கிறது. இவ்வளவு சாதகமான நிலைமையையும் நாம் ஆகஸ்ட் 15 பற்றி கொண்டுள்ள போக்கு கெடுத்துவிடும்.
வீண் பழியும் அவசியமற்ற விரோதமும் வளரும். அதன் பலனாக நமது காரியம் கைகூடுவதற்குள்ளாகவே கேடுகளை வருவித்துக் கொள்பவராகிறோம். ஜூலை 1 தேதி நமது கழகம் நடத்திய பிரிவினை விளக்க கூட்டத்துக்கு வரும்படியும் கலந்து கொள்ளும்படியும் காங்கிரஸ் திராவிடர்களை அன்புடன் அழைத்திருக்கிறோம். ஆனால் அவர்களும் நாமும் இந்நாட்டு மக்கள் யாவரும் சேர்ந்து மகிழ வேண்டிய ஒரு மகத்தான நாளில் கலந்து கொள்ளக்கூடாது, அது நமக்கு துக்க நாள் என்று நாம் கூறுகிறோம். சரியா, முறையா? ஒன்றுபடச் செய்யும் திட்டமா? காங்கிரஸ் எது செய்தாலும் எதிர்ப்பதே இவர்கள் வேலை என்று நம்மை பற்றி கூறப்படும் குற்றத்தை நாமே வலியச் சென்று ஏற்றுக்கொள்ளும் செயல் அல்லவா இது? கும்பலோடு கலந்துவிட்டால் நாமும் அவர்களோடு சேர்ந்து விழா நடத்தினால் பிறகு நமக்கென்று உள்ள கட்சி, நமக்கென்று உள்ள கொடி, நமக்கென்று உள்ள திட்டம் என்ன ஆகும் என்று கேட்கப்படுகிறது. அந்த விழா ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக உள்ளது. வெள்ளையர் ஆட்சி விலகுவதை உலகுக்கு அறிவிக்கும் விழா. அதிலே கலந்து கொள்வதால் நாம் நமது கொள்கையை விட்டு விடுவதாக முடியாது. தொட்டால் துவண்டுவிடக்கூடிய, மோதினால் நொறுங்கிவிடக்கூடிய வலிவற்ற கொள்கை அல்ல நாம் கொண்டிருப்பது. சுதந்திர விழாவிலே கலந்து கொள்பவர்களுக்கெல்லாம் தனிப்பட்ட பிரச்சனைகள், குறைபாடுகள், லட்சியங்கள் இல்லையா? அவர்கள் விழாவிலே கலந்து கொள்வதாலே அவரவர்களுக்கென்றுள்ள லட்சியங்களை எல்லாம் அன்றைய தினம் விட்டுவிடுகிறார்கள் என்றா பொருள்? உவகையுடன் அந்நாளை கொண்டாடும் பலரும் பிறகு அவர்களின் குறைகளை களைந்து கொள்ள கிளர்ச்சிகள் நடத்தவும் போரிடவும் பின்வாங்கப் போவதில்லை. ஏன்? நாமும் அதுபோல செய்யலாகாது. நம்மை உதாசீனம் செய்து வந்த காட்டி கொடுத்த ஆரியருடன் கூடிக்கொண்டு மனுதர்ம ஆட்சி நடத்திய வெள்ளையர் கொண்டாடிய யுத்த வெற்றி விழாவிலே கூட கலந்து கொண்டோம். எங்களை நீ கவனிக்காவிட்டாலும் நாங்கள் யுத்தத்துக்கு உனக்கு உதவுகிறோம் என்று கூறி ஆதரவு தந்தோம். இந்த போக்கு கொடுத்த பலன் என்ன? ஆகஸ்ட் விழாவிலே கலந்து கொண்டால் விளையும் தீமை என்ன? வெள்ளையாட்சிக்கு பதிலாக வேறொரு ஆட்சி வருகிறது, அது வேதனை அல்லவா என்று கேட்கப்படுகிறது. ஆம் ஆம், வேதனைதான். வேதனை மட்டுமல்ல, வெட்கமும் கூட. ஆனால் அந்த ஆட்சியை வரவிடாது தடுக்க நாம் செய்ய முடிந்தது என்ன? இனி என்றுமே அந்த ஆட்சியை ஏதும் செய்ய முடியாது என்றா நாம் இன்று எண்ண வேண்டும்? நமது கொள்கையின் மூலம் பலம் கிடைத்தால் இந்த ஆட்சியும் எதேச்சதிகாரம் செய்யும் எந்த ஆட்சியும் செல்லும் வழி போய்த்தானே தீரும். ஆகஸ்ட் 15 இதை கூட நமக்கு அறிவிக்கும் நாளாயிற்றே. ஏன் அன்று நாம் கலந்து கொள்ளக்கூடாது? நிர்வாகத் தலைவரின் அறிக்கை மறுநாளே வெளிவந்தது. அதிலே ஆகஸ்ட் 15 துக்க நாள் என்று குறிக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஆகஸ்ட் 15 கலந்து கொள்ளக்கூடாது என்று விடுதலை அறிவித்தது. இந்த போக்கு விளக்கம் தருவதாகவோ நமது எதிர்காலத்தை செம்மைப்படுத்தும் முறையாகவோ தோன்றவில்லை. நமக்கு ஆதரவு பெருகி வருகிறது, ஆனால் போதுமான அளவு என்று கூற முடியாது. 60 வருஷ காங்கிரஸ் பணியை 6 ஆண்டு காலத்தில் ஜனாப் ஜின்னா சிறியதாக்கிவிட்டதற்கு காரணம் இந்த 6 ஆண்டுகளில் லீக் வலுத்துவிட்டது. லீக்கையே முஸ்லிம்களிலே பெருவாரியானவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்பதை விளக்க, உலகுக்கு மெய்ப்பிக்க, திட்டத்தை விளக்கி செய்த பிரச்சாரத்தை மட்டுமல்ல காரணமாக காட்டியது. முனிசிபல் தேர்தலிலிருந்து டில்லி சட்டசபை தேர்தல் வரையிலே லீக்குக்கு வெற்றி கிடைத்தது என்பதை ஆதாரமாக காட்டியதால் தான். ஒரு திட்டத்துக்கு ஒரு இன மக்களில் பெருவாரியானவர்கள் ஆதரவு இருக்கிறது என்பதை ஜனநாயக முறைப்படி ஜனாப் ஜின்னா காட்டியே வெற்றி பெற்றார். அதுபோலவே காங்கிரசும் சுயராஜ்ய கோரிக்கைக்கு சகலரும் ஆதரவளிக்கிறார்கள் என்பதை ஜனநாயக முறையான தேர்தல் முறைப்படியும் விடுதலை போர் நடத்தியும் காட்டிவிட்டது. நாம் ஆரம்ப கட்டத்தில் திட்டத்தை விளக்குவதில், அதற்கு ஆதரவு திரட்டுவதில் இருக்கிறோம். கிளர்ச்சி இல்லை, போர் இல்லை. இன்னமும் நமது உடலிலே இதற்காக தியாக தழும்பு ஏற்படவில்லை. குமரன் இல்லை, சிதம்பரம் பிள்ளை இல்லை. இந்தி எதிர்ப்பு போரிலே உயிரை தியாகம் செய்த தாளமுத்து நடராசன் போன்றவர்களை தரக்கூடிய திராவிட சமுதாயத்தில் இவர்கள் போன்றோராகவும் தயாராக உள்ள வீரர்களை படை திரட்டும் பணியிலே இருக்கிறோம். எனவே துவக்காத போர். ஆகவே வெற்றியா தோல்வியா என்ற பிரச்சனைக்கே இடமில்லை. இந்நிலையில் துக்க நாள் அவசியமா? நமது கொள்கை நியாயமானது. ஆனால் நியாயத்தை மட்டும் கவனித்து எந்த நாட்டிலும் ஆட்சியாளர்கள் நடப்பதில்லை. நியாயத்தை நிலைநாட்ட பலம் துணையாக இருக்கிறது என்றால் மட்டுமே காரியம் பலிக்கும். ஒரு நாட்டை மற்றொரு நாடு ஆளுவது அக்கிரமம். எந்த நாடும் சுயாட்சி கேட்பது நியாயம். இந்த நியாயத்தை எடுத்து கூறின உடனே காங்கிரஸை மதித்து சுயராஜ்யம் கொடுக்க எந்த கிரிப்ஸும் மவுண்ட்பேட்டனும் முன்வரவில்லை. ஏளனம் பேசும் சர்ச்சில்களாகவே தான் சகல பிரிட்டிஷாரும் இருந்தனர். நியாயத்தின் பக்கபலமாக தியாகம், கிளர்ச்சி, பணபலம், பத்திரிகை பலம், இவ்வளவுக்கு மேலாக உலக சூழ்நிலையில் மாறுதல்,
பிரிட்டிஷ் பலச்சரிவு என்பவை ஏற்பட்டதால் தான் மந்திரிகள் பறந்து வந்தனர் நியாயம் வழங்க. இதே முறையிலேதான் நமது நியாயமான கோரிக்கையான திராவிட நாடு பிரிவினையும் தியாக பாதையிலே நடக்கும் தீரர்களின் இரத்தம் சிந்தப்பட்ட பிறகே வெற்றி பெற முடியுமே தவிர கொள்கையை ஆதாரபூர்வத்தோடு விளக்கி விடுவதால் மட்டும் கிடைத்து விடாது. விடுதலை பாதை விவேக சிந்தாமணியால் மட்டும் கிடைப்பதில்லை. மாங்குயில் கூவும் பூஞ்சோலை என்னை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை என்று எண்ணற்ற வீரர்கள் கூறிடும் அளவு வீர தியாக உணர்ச்சி ஏற்பட்ட பிறகே கிடைக்கும். இவற்றை செய்து அலுத்து மனம் நொந்து வெந்து போன பிறகும் நாம் வஞ்சிக்கப்பட்டால், நமது எண்ணம் ஈடேறாவிட்டால், போர் பயனற்று போய்விட்டால் துக்கம் கொண்டாடுவது முறையாக இருக்கும். துவக்க நிலையிலேயே துக்கம் கொண்டாடுவது அவசியமல்ல. மேலும் அந்நிய ஆட்சியாளராகிய வெள்ளையர் ஆட்சி நீங்கிய உடனே வடநாட்டார்தான் முதலிலே பீடத்தில் அமர்வார்கள் என்பது நாம் அறியாததும் அல்ல, எதிர்பாராததும் அல்ல. எனவே இன்று அமையும் ஆட்சியை கண்டு நாம் திடுக்கிடவோ திகைக்கவோ காரணமில்லை. இப்படித்தான் நேரிடும் என்பது நாம் ஏற்கனவே அறிந்ததுதான். எதிர்பாராத தாக்குதல், இணையற்ற போருக்கு பிறகு தோல்வி, இவற்றின் போது மட்டுமே ஏற்படக்கூடியது துக்கம். நாம் எதிர்பார்த்த அதை தடுக்கும் வலிவை நாம் பெறவில்லை என்பதையும் நாம் அறிந்திருக்கிற நிலையில் ஏற்பட்ட ஆட்சி முறைக்காக துக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வீர இளைஞர்கள் மீது இது நாள் வரையிலே சுமத்தப்பட்ட பழிச்சொல் நாம் பிரிட்டிஷாரின் அடிமைகள் என்பது. அந்த பிரிட்டிஷாரின் ஆட்சி முடியும் போது நாம் துக்கம் கொண்டாடுவது இந்த பழிச்சொல்லை நாமவே நம்மீது சுமத்தும்படி அவர்களை வற்புறுத்தி அழைப்பதாகும். நமது வாழ்நாளில் நாம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய ஆட்சியை ஏற்க விரும்பாதவர்கள், அது ஒழிய வேண்டுமென்ற நோக்கமுடையவர்கள், காங்கிரசார் பழி சுமத்தியது போல நாம் பிரிட்டிஷாரின் அடிமைகள் அல்ல என்பதை விளக்க நமக்கு இருக்கும் ஒரு நாள், கடைசி நாள் ஆகஸ்ட் 15. நாம் ஏன் அந்த சந்தர்ப்பத்தை இழந்து அழியாத பழிச்சொல்லை தேடிக்கொள்ள வேண்டும்? சுதந்திர தின விழா கொண்டாடப்படும் இந்த நேரத்தில் இந்த துணை கண்டத்திலே அதிருப்திகளோ மனக்குறைகளோ ஏமாற்றங்களோ இல்லாமல் போகவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கியமான உறுப்பினர்கள் சிறையிலே தள்ளப்பட்டுள்ளனர். பிஎன்சி மில் போன்ற இடங்களிலும் வேறு பல இடங்களிலும் உள்ள தொழிலாளர்கள் தொல்லைப்பட்டு கொண்டும் அடக்குமுறைக்கு ஆளாகியும் உள்ளனர். ஆசிரியர்கள், அதிகாரிகள் ஆகிய வேறு பலரும் போதா சம்பள தொல்லையை தாங்கிக் கொண்டுள்ளனர். போஸ் கட்சியினர் தங்கள் கோரிக்கை நிறைவேறவில்லை என்று அதிருப்திப்பட்டுள்ளனர். மற்றும் பலருக்கு பலவகை ஏமாற்றங்கள், மனக்குறைகள் உள்ளன. ஆனால் இவை யாவும் சுதந்திரம் பெறும் பிரச்சனையுடன் இணைக்கப்படவில்லை. நிர்வாக கோளாறு, ஆட்சியாளர்களின் கொள்கை, திட்டம் ஆகிய பல்வேறு காரணங்களால் நேரிடும் அல்லல். ஆகையால் இவற்றை சாக்காக கொண்டு ஆகஸ்ட் 15 துக்க நாளாக கருதும்படி யாரும் எந்த ஏற்பாடும் செய்யவில்லை. சுதந்திர தின விழாவிலே போஸ் கட்சி கலந்து கொள்ளக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ஒரு வாரத்திற்குள் அதிலே பிளவு ஏற்பட்டு ஒரு பகுதியினர் கலந்து கொள்வது என்று முடிவு செய்தனர். கலந்து கொள்ளாத பகுதியும் இந்த நாளை துக்க நாளாக கொண்டாடும்படி கட்சிக்கு அறிக்கைகளும் பேட்ஜுகளும் அனுப்பி கொண்டில்லை. போஸ் கட்சி துக்க நாளாகவே இதனை கொண்டாடுகிறது என்று ஒப்புக்கொள்வதானாலும் கூட அந்த கட்சி இதுவரையில் சுதந்திர போராட்டத்துக்காக காங்கிரஸ் வகுத்த திட்டத்தின்படி நடந்து கொண்டவர்கள். காங்கிரசின் அகிம்சை கொள்கையையும் தாண்டி வெளிநாடுகளில் சென்று ஆயுதம் எடுத்தும் போரிட்டவர்கள். எனவே அவர்கள் ஆகஸ்ட் 15 கலந்து கொள்ளாவிட்டாலும் கூட அதற்காக அவர்களை பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய தாசர்கள் என்று கண்டிக்கவோ இழிவாக பேசவோ காங்கிரஸ் கூட முன்வராது. நமது நிலை அவ்விதமானது அல்ல. இந்த மகத்தான வித்தியாசத்தை மறக்கக்கூடாது. மேலும் போஸ் கட்சி பெரிதும் தலைவர்களால் நிரம்ப பெற்றது, மக்கள் தொடர்பு அதிகம் இல்லாதது. எனவே அந்த கட்சி தவறு செய்தால் கூட சமாளித்து கொள்ள முடியும். நாம் அவ்விதம் அல்ல. 200-300 கிளை கழகங்களும் 50,000-60,000 உறுப்பினர்களும் கொண்ட இயக்கமாக இருக்கிறோம். பொதுமக்களிடம் தொடர்பு அருந்துபடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நாள் தவறாமல் பிரச்சாரம் நடத்தி வருகிறோம். எனவே நமது போக்கை கூர்ந்து கவனிக்கவும் அதன் பலனாக நம்மை பற்றி மதிப்பிடவும் பொதுமக்கள் தயாராக இருப்பர். மற்ற கட்சிகளுக்கு இந்நிலை இல்லை. இதனையும் கவனிக்க வேண்டும். போஸ் கட்சியோ வேறு சில கட்சிகளோ ஆகஸ்ட் 15 துக்க நாளாக கொண்டாடுவது நாம் அதே போக்கு கொள்வதற்கு காரணமாகவோ ஆதாரமாகவோ ஆகாது. ஒரு தவறு மற்றொரு தவறுக்கு சமாதானம் அல்ல. தவறுகள் 2 என்று ஏற்படுமே தவிர வேறில்லை. எனவே நாம் மட்டுமல்ல, வேறு சிலரும் கூட ஆகஸ்ட் 15 துக்க நாளாக கொண்டாடுகின்றனர் என்று கூறுவது நியாயமாகாது. நாம் ஆகஸ்ட் 15 ஒதுங்கியிருப்பது அல்லது துக்க நாளாக கருதுவது என்ற போக்கு
இந்நாட்டிலேயும் துணை கண்டத்திலேயும் மட்டுமல்ல உலகிலேயே நம்மை பற்றி தவறான கருத்து கொள்ள தாமாகவே இடமளிப்பதாக வந்து சேரும். சுதந்திர தின விழாவை அசல் காங்கிரஸ் விழாவாக மாறும்படி நாமே செய்தவர்களாவோம். அந்த விழாவுக்கு பாத்தியதை கொள்ளக்கூடியவர்கள் காங்கிரசாரே என்று நாமே அவர்களுக்கு பட்டயம் தருவதாகவே முடியும். அந்த நாளோ உண்மையில் இந்த துணை கண்டத்தினர் அனைவருக்கும், விடுதலை விரும்பிகள் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரும் நாள். எந்த காலத்திலும் எந்த நாட்டிலும் இரண்டோர் சம்பவங்களுடனோ முடிந்து விடுவதில்லை. அது நீண்டதோர் பயணம். விடுதலை போரிலே பல கட்டங்கள் உண்டு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி அத்தகைய கட்டத்திலே ஒன்று. ஆரம்ப கட்டம், முதல் வெற்றி, முக்கியமான வெற்றி. அதை திருநாளாக கொண்டாடிவிட்டு மற்றவர்கள் பின்தங்கி விட்டாலும் திராவிடர்கள் விடுதலை போரை தொடர்ந்து நடத்தி திராவிட தனி அரசு பெறுவதற்கு பாடுபட முடியும். திராவிடர் கழகத்தராகிய நாம் அடிக்கடி காங்கிரஸில் உள்ள திராவிடர்களை அழைக்கிறோம். எம்முடன் சேர வாரீர் என்று முத்துரங்கங்களெல்லாம் கூட எமது முகாமுக்கு வருபவர் பாரீர் என்று கூறுகிறோம். அவ்விதம் காங்கிரஸில் உள்ள திராவிட தோழர்கள் நமது கொள்கையை உணர்ந்து வர வேண்டுமென்றால் அவர்கள் மனதிலே நம்மை பற்றி ஏற்கனவே உள்ள தப்பு அபிப்பிராயங்களை துடைக்க வேண்டியது முறையாயிருக்க, ஆகஸ்ட் 15ஆம் தேதியை துக்க நாள் என்று அறிவிப்பதன் மூலம் நாமவே காங்கிரஸ் திராவிடர் மனதிலே நம்மை பற்றி வேறோர் தவறான எண்ணம் கொள்ளும்படி செய்கிறோம். இந்த போக்கு திராவிடர் கழகத்துக்கும் கொள்கைக்கும் ஆதரவு திரட்டும் காரியமாகாது. காங்கிரஸ் திராவிடர்களில் ஆதரவை பெற முடியும் என்ற நம்பிக்கையை நமது போக்கினால் நாமே நொறுக்குபவர்கள் ஆவோம். நமது கட்சியின் மீது வீசப்படும் பழிகளை துடைக்கும் காரியத்திலேயேவா நாம் காலம் முழுதும் செலவிட வேண்டும்? பலவிதமான பழி சொற்களையும் துடைத்து சேலம் மாகாண மாநாட்டுக்கு பிறகு புத்தொழி பெற்றோம். அதனாலே தான் நாம் நமது திட்டங்களை விளக்கவும் முடிந்தது. இப்போதோ புதியதோர் பழியை தந்திரக்காரர்கள் நமது கட்சியின் மீது சுமத்தவும் அதற்கு நாம் பதில் கூறவுமான பழைய வழக்கமான வேலை நமக்கு வந்து சேர்கிறது. அதேபோது பட்டமிடும் தீர்மானத்தை மதிக்க மறுத்த தோழர் எஸ். முத்தையா முதலியாரும் கட்சி திட்டத்தை மீறி தேர்தலுக்கு நின்ற டாக்டர் கிருஷ்ணசாமியும் வந்து சேர்கின்றனர். இந்த பழி துடைத்து கொள்ளும் காரியத்திலேயே நாம் இருந்து கொண்டிருந்தால் எப்போதுதான் நமது திட்டத்திற்கான ஆதரவை உருவாக்க காரியம் செய்வது? ஏன் நாமாக வீணுக்கு வம்பை வாங்குவது? அதிலும் பல ஆண்டுகளாக நம்மை பற்றி தவறாக கருதி கொண்டிருந்த காங்கிரஸ் திராவிடர்களிலே ஒரு பகுதியினர் நம்மை அறியவும் மதிக்கவும் ஆரம்பித்திருக்கும் நேரமாக பார்த்தா இந்த காரியம் செய்வது? 15ஆம் தேதி பிரிட்டிஷ் ஆட்சி ஒழிந்ததற்கு நாமும் மகிழ்வோம், கொண்டாடுவோம். அது ஒழிந்ததின் உண்மை காரணத்தை விளக்குவோம். அது ஒழிந்ததை யார் பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் என்பதை விளக்குவோம். நமது எதிர்கால கிளர்ச்சி எதன் பொருட்டு இருக்கும் என்பதையும் விளக்குவோம். நமது லட்சியத்துக்காக நாமும் வெற்றி கிடைக்கும் வரை போராட உறுதி கொள்வோம் என்று காங்கிரசாருடன் கலந்து கொண்டாட்டம் நடத்தியோ தனியாக கூட்டம் நடத்தியோ நிலைமையை தெளிவுபடுத்துவதே முறை. ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2 நூற்றாண்டுகளாக இந்த துணை கண்டத்தின் மீது இருந்து வந்த பழிச்சொல்லை, இழிவை நீக்கும் நாள். அது திராவிடருக்கும் திருநாள், துக்க நாள் ஆகாது. கட்சியின் முக்கியஸ்தர்கள் கலந்து பேசியோ நிர்வாக கமிட்டி கூடியோ இருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிராது. தலைவரின் அறிக்கை, நிர்வாக தலைவரின் அறிக்கை, விடுதலையில் அறிக்கை என்ற முறையிலே திடீரென வெளிவந்தன. எனவேதான் நான் எனது கருத்தை விளக்க சந்தர்ப்பம் ஏற்படவில்லை. அதை வெளியிட பத்திரிகையில் எழுதுவது அவசியமாகிவிட்டது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி பற்றி ஏற்கனவே பல அறிக்கைகள் வெளிவந்துவிட்டனவே. இப்போது வேறு விதமாக கருத்தை வெளியிட்டால் என்ன பயன்? எப்படி ஏற்கனவே கொண்ட போக்கை மாற்றிக்கொள்வது என்று கேட்கத் தோன்றும். நான் வெளியிடும் விளக்கம் சற்று தாமதித்து வெளிவந்தது என்ற போதிலும் இவ்விதமான கருத்து மத்திய திராவிடர் கழக பத்திரிகை நிலையம், எல்லா ஊர்களிலும் உள்ள திராவிடர் கழகங்கள் ஆகிய இடங்களுக்கு பொள்ளாச்சி திராவிடர் கழகத்தாரால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. பொள்ளாச்சியில் திராவிடர் கழகத்தாரை சுதந்திர விழாவில் கலந்து கொள்ளும்படி அவ்வூர் காங்கிரசார் அழைத்தனர். அதுபோன்றே வேறு பல ஊர்களிலும் அழைப்புகள் கிடைத்தன. அழைப்பு பெற்ற பொள்ளாச்சி திராவிடர் கழகம் ஆகஸ்ட் 15ஐ நாம் துக்க நாள் என்று கொள்ளக்கூடாது, உண்மையிலேயே அந்த நாள் நமக்கு மகிழ்ச்சி நாள்தான் என்று தீர்மானம் நிறைவேற்றி எல்லா திராவிடர் கழகங்களுக்கும் அனுப்பி வைத்தது. அந்த அறிக்கை திராவிடர் கழகத்திலேயே ஒரு பகுதியினர் ஆகஸ்ட் 15ஆம் தேதி துக்க நாள் என்று கருதவில்லை என்பதையும், சுதந்திர தின விழாவிலே திராவிடர் கழகம் கலந்து கொள்வது முறையாகும் என்பதையும் கருத்தாக கொண்டுள்ளனர் என்பதை காட்டிற்று. அந்த அறிக்கைக்கு விடுதலை ஆபீஸிலிருந்து பதில் தரப்பட்டதாக தெரிகிறது. முறைப்படி நடப்பதானால்
அந்த அறிக்கையை பரிசீலனை செய்ய மத்திய கமிட்டி கூறியிருக்க வேண்டும். பொள்ளாச்சி திராவிடர் கழகத்தார் ஏற்கனவே வெளியிட்டிருப்பதால் இப்போது தான் வெளியிடும் இந்த கருத்துக்கள் திடீரென கழகத்துக்கு வந்து சேர்கின்றன என்றும் கூற முடியாது. இவ்வளவு தூரம் ஆகஸ்ட் 15ஆம் தேதியை துக்க நாள் என்று அறிக்கைகள் மூலம் வெளியிட்டுவிட்டு இனி எப்படி அதனை மாற்றுவது என்று கேட்பதானால் இப்போதும் காலம் கடந்துவிடவில்லை. இனியும் மாற்ற முடியுமா என்பதை விளக்க விரும்புகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு கம்ப ராமாயணத்தை கொளுத்துவதற்கென பெரியார் அறிக்கை வெளியிட்டு விசேஷ மாநாடு சேலத்திலே கூட்டப்பட்டது. நான் தலைமை வகித்தேன். காலை நிகழ்ச்சியிலே கூட கம்பராமாயணம் கொளுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய சொற்பொழிவுகள் நடைபெற்றன. பிற்பகலிலே சர் ஆர்.கே. சண்முகம் தந்தி கொடுத்தார், கொளுத்த வேண்டாம் என்று. அதன்படியே கொளுத்துவது அதே இடத்தில் அதே நேரத்தில் கைவிடப்பட்டது. அது சரியா தவறா என்பது அல்ல அப்போது பிரச்சனை. அந்த கடைசி நேரத்திலேயும் செய்ய வேண்டுமென்று கருதப்பட்ட காரியம் வேறு ஒருவரின் யோசனையின்படி கைவிடப்பட்டது. ஆகவே ஆகஸ்ட் 15ஆம் தேதி பற்றி திராவிடக் கழகம் தன் கருத்தை இந்த நேரத்தில் மாற்றிக்கொள்ள முடியும், மாற்றிக்கொள்ளலாம், முறையும் கூடத்தான். அதற்கு முன்மாதிரியாக சேலம் சம்பவம் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், சேலத்திலே கம்பராமாயணத்தை கடைசி நேரத்தில் ஒரே தந்தியின் மூலம் கொளுத்த வேண்டாம் என்று கூறியவர் ஒரு சர். நான் ஒரு சாமானியன். அவர் கட்சிக்காக ஓய்வு நேரத்திலும் உழைத்ததில்லை. நான் உழைத்து அலுத்தவன். அவர் இன்று இந்திய சர்க்காரில் நிதி மந்திரி. நானோ இதே அறிக்கையின் விளைவாகவே உங்களில் பலராலே கூட சந்தேகத்துக்கும் நிந்தனைக்கும் ஆளாகக்கூடிய நிலையில் உள்ளவன். ஆனால் நான் கூறுவது உள்ளத்திலிருந்து வருபவை. எனவே இப்போதும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி பற்றி திராவிடர் கழகத்தின் போக்கை மாற்றலாம். இவ்வளவு கூறும் நான் இதற்கு முன்பு கழகம் எடுத்துக்கொண்ட எந்த முக்கியமான திட்டத்துக்கும் வேலை முறைக்கும் கட்டுப்படாமல் இருந்து வந்தவன் அல்ல. கழகம் நெருக்கடியான கட்டத்திலே இருந்தபோதெல்லாம் விட்டுவிட்டு ஓடினவன் அல்ல. பட்டம் பதவிகளை வைத்துக்கொண்டு விட்டுவிட முடியாது என்று கூறியவன் அல்ல. சிறைபுக வேண்டிய திட்டம் வந்தபோது ஒளிந்து கொண்டவனும் அல்ல. கட்சிக்குள்ளாகவே சேலம் மாநாட்டின் போது செல்வவான்களின் மயக்க மொழியில் வீழ்ந்தவன் அல்ல. இதுவரை வழிக்கு விழுந்ததில்லை. திட்டங்களை கண்டித்ததோ மாற்ற வேண்டுமென்று கூறினதோ கட்டுக்கு அடங்க மறுத்ததோ இல்லை. ஆனால் இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி பற்றிய பிரச்சனை உண்மையாகவே என் போல் எண்ணற்றவர்களுக்கு மனவேதனை தரக்கூடிய விதத்திலே தவறான முறையிலே திருப்பப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி துக்க நாள் என்று அறிவித்து அதற்காக அறிக்கைகள் வெளியிட்டு வருவது தவறு என்று தெரிவிக்கலானேன். ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாமும் கலந்து கொண்டாட வேண்டிய மகிழ்ச்சி தரும் நாள், உலகத்தின் முன்பு நம் மதிப்பை உயர்த்தும் நாள் என்று மனப்பூர்வமாக நம்புகிறேன். நம்புவதுடன் ஆகஸ்ட் 15ஆம் தேதி விழா கொண்டாடுவது எந்த வகையிலும் தவறோ துரோகமோ அல்ல என்று எண்ணுகிறேன். இது கட்சி கட்டுப்பாட்டையும் தலைவரின் அறிக்கையையும் மீறுவதற்கும் என்று கருதப்பட்டு என் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முன் வருவதானாலும் என் வாழ்நாளில் பிரிட்டிஷ் ஆட்சி கூடாது என்று கொள்கையை கொண்டவனே நான் என்பதை மக்களுக்கு கூற எனக்கிருக்கும் ஒரே நாளான கடைசி நாளான ஆகஸ்ட் 15ஆம் தேதியின் முக்கியத்துவத்துக்காக வேண்டி கட்சியின் கடுமையான நடவடிக்கைக்கும் சம்மதிக்க வேண்டியவனாகிறேன். தலைவரும் கட்சியும் என் போக்கு தவறு என்று கருதி என்னை கட்சியை விட்டு நீக்கினாலும் நான் சமூக சீர்திருத்தம், பொருளாதார சமத்துவம், திராவிட தனியரசு எனும் அடிப்படை கொள்கைகளை கட்சிக்கு வெளியே இருந்தாகிலும் செய்து வருவேன் என்பதை கூறி இந்த அறிக்கையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.